ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தால்ச்சா. இப்போ மட்டன் தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன், அந்த மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது அதில் 1/4 கப் கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/2 கப் துவரம்பருப்பையும் கழுவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப அளவு மாற்றி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மட்டன் மட்டும் வேகணும்னா மட்டன் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ தண்ணி சேர்த்து 10 விசில் விட்டுக்கணும். 10 விசில் விட்டால் மட்டும்தான் அந்த மட்டன் வேகும். அது கம்மியாக விட்டால் அந்த மட்டன் வேகவே வேகாது. தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 10 விசில் வந்த பிறகு இதில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை மாங்காயும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால் புளியோட அளவு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கிறேன். மாங்காய் இருந்தால் புளியோட அளவு கம்மியாக சேர்த்துக்கணும். அதனால் நான் எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கத்திரிக்காய் வெந்த பிறகு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 10 மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பிறகு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும்.
கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சுவையான மட்டன் தால்ச்சா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.